தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/12/2025 இந்த நாள் நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 4:23. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்கள் மிகவும் மோசமான நாட்கள், நாம் அனைவரும் அறிந்ததை. செல்போன்கள், இணையதளத்தில் அநேகமான பாவமான காரியங்கள் காணப்படுகின்றது. நாம் நல்லதை தான் பார்ப்போம் என்று மொபைல் போனை எடுக்கும் பொழுது அசிங்கமான அருவருப்பான காரியங்கள் வந்து நாம் நம்மை அறியாமல் அதை பார்த்து விடுகின்றோம். அதனால் நம் இதயம் கெட்டு போகின்றது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் கூறுகின்றார், எந்த சூழ்நிலையிலையும் எந்த மோசமான காரியங்களை உன் கண்முன் இருந்தால் கூட நீ உன் இதயத்தை காவல் செய்து நான் அமர்ந்திருக்கும் உன் இதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று இன்று நம்மிடம் கேட்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கின்ற நாம் எப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் நம் கண்முன் இருந்தாலும் நாம் அதை இதயத்திற்குள் விட்டுவிடாமல் கர்த்தர் வாழும் அந்த இதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம். ஆசீர்வாதங்களை நாமும் நம் சந்ததிகளும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் முன் எவ்வளவு மோசம் நடந்தாலும் நீர் வாழும் இதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் கண்டிப்பாக எங்கள் இதயத்தை பாதுகாத்துக் கொள்வோம், பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம் என்று உறுதியளிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.